சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள பங்குச்சந்தை வர்த்தகர் கோபாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, யார் கொள்ளையடித்தார்கள் என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறதா, ஏதேனும் தகவல் இருக்கிறதா அவர்கள் குறித்து? திலகவதி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த எம்ஆர்சி நகர் பகுதியில் தான் அமைந்திருக்கிறது சத்யதேவ் நகர். இந்த நகரில் இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடம், மிக உயரமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கக்கூடிய இந்த சீப்ரீஸ் எனக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் தான் கோபாலகிருஷ்ணன் வசித்து வருகிறார். இந்த கட்டிடம் பகுதியில் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் வீட்டில் சரவணன் எனக்கூடிய ஒரு கார் ஓட்டுநர் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாக தெரிகிறது. அவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக திடீரென வேலையை விட்டு நின்றிருக்கிறார். அவருடைய நடத்தையில் பல்வேறு சந்தேகங்கள் அவருக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் அவர் வீட்டில் இருந்த இந்த லாக்கர், அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகத்தை சோதனையிடுவதற்காக பார்த்தபொழுது அதற்கான சாவி காணவில்லை என தேடியிருக்கிறார். சாவி மாயமான நிலையில் அந்த லாக்கரை உடைத்து பார்க்கலாம் என லாக்கரை துறப்பதற்கான ஆட்களை எல்லாம் வர வைத்து அந்த லாக்கரை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த சுமார் 250 பவுன் அளவிலான நகைகள் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. இந்த 250 பவுன் தங்க நகைகள் மட்டுமல்லாமல் சுமார் 10 கிலோ அளவிலான வெள்ளி பொருட்கள் அந்த லாக்கரிலிருந்து மாயமாகிறது தெரிய வந்துள்ளது. மேலும் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரொக்கப்பணமும் அந்த லாக்கரில் இருந்திருக்கிறது. இவையெல்லாம் அந்த வீட்டில் இருந்த சரவணன் தான் எடுத்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் கோபாலகிருஷ்ணனுக்கு எழுந்த நிலையில் அருகே இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் கோபாலகிருஷ்ணன் புகார் அளித்திருக்கிறார். இந்த சூழலில் பட்டினப்பாக்கம் போலீசார் நேரடியாக வீட்டிற்கு வந்து சோதனையிட்டிருக்கிறார்கள். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வீடு முழுவதும் சோதனையிட்டு அங்கிருந்த கைரேகை எல்லாம் சேகரித்திருக்கிறார்கள். மேலும் ஓப்பனாய் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதிகளில் சோதனை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சூழலில் சரவணனை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த திருட்டு சம்பவம் என்பது வெளியிலிருந்து யாராவது வந்து இந்த திருட்டை நிகழ்த்தி இருக்க வாய்ப்பில்லை என்ற கோணத்தில் தான் கோபாலகிருஷ்ணன் அந்த கார் ஓட்டுநர் சரவணன் மீதான புகாரை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பட்டினப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஏகப்பட்ட, அதாவது பல பிரபலங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தாலும் முக்கியமாக பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். திரை பிரபலங்கள் இந்த குடியிருப்பு வளாகத்தில் வசிப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக நடிகை நயன்தாரா கூட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் வசித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அதேபோன்று சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தான் வசித்து வருகிறார். இப்படி காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல் பிரபலங்கள், திரைப்பிரபலங்கள் வசிக்கக்கூடிய இந்த வளாகத்தில் இந்த திருட்டு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை பணம் கொள்ளை போயிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை எம்ஆர்சி நகரை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் என்பது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.